எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தனுஷ்கோடியில் இருக்கிற கோதண்டராமர் கோயிலுக்கு தாங்க போக போறோம். இந்த கோவில் ராமேஸ்வரத்தில் இருந்து நீங்க தனுஷ்கோடிக்கு போற வழியிலேயே இருக்கு. ஸோ இந்த கோயிலை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களை இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் கோயில் இருக்குது. இல்லை நீங்கள் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் வண்டியை உள்ளேயே எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா கோதண்டராமர் கோயில் தெரியுது. இப்போ நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். பறவைகளை தொந்தரவு செய்யாதீர்கள்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கோவிலை பார்க்குறோம். பக்தர்கள் எல்லாம் சுவாமி பார்க்கறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போறோம். கோவிலுக்கு மேலே ராமர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. இங்கே இந்த மாதிரி மூலிகை பொருள் எல்லாம் வித்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மூலிகை ஆயில் அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போறோம். இங்க பாருங்க, ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கும் போது எனக்கும் அப்படியே டான்ஸ் ஆடணும்னு தோணுதுங்க. இந்த மாதிரி லைன்ல நின்றுதாங்க நம்ம கோதண்டராமரை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். நிறைய பக்தர்கள் நம்மள மாதிரியே லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமர் சீதாவை காப்பாற்றுறதுக்காக இங்கே இருந்து இலங்கைக்கு போனாருன்னு. அங்கே போய் அவர் சீதா தேவியை காப்பாற்றிட்டு திரும்பியும் தனுஷ்கோடிக்கு வந்தார். அப்படி அவர் ராவணன் தம்பி விபீஸ்வரனுக்கு இங்கே இலங்கை மன்னனா பட்டாபிஷேகம் செய்ததாக இந்த கோவிலுடைய புராண கதைகள் சொல்லுது. எல்லா ராமர் கோவிலையும் பொதுவா ராமர் பக்கத்துல ஹனுமான் தான் இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல ராமருக்கு பக்கத்துல விபீஸ்வரன் தாங்க இருக்காரு. இந்த கோவில்ல ராமன், லக்ஷ்மணன், சீதை இவங்க 3 பேருமே உற்சவ மூர்த்தியா காட்சி தராங்க. இந்த கோவில்ல வைகுண்ட ஏகாதசி, ராம நவமி இந்த மாதிரி விழாக்களை நடத்துறாங்க. இந்த கோவில் 10th செஞ்சுரியில கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 1964ல தனுஷ்கோடிய மொத்தமா அழிச்ச அந்த புயல்னால இந்த கோவிலுமே சேதாரம் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா 1917ல திரும்பியும் இந்த கோவிலை கம்பீரமா கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கோவில்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த கோயிலுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 7 மணில இருந்து மத்தியானம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அங்க இருந்து தான் இப்போ நம்ம இங்க வந்தோம். இங்க இருந்து அங்க ஜூம் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே ஜூம் பண்றோம். நிறைய வண்டி நின்றுட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு வராங்க. ராமர் சுவாமியை பார்த்துட்டு வந்தாச்சு.